ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதலை அரங்கேற்றியிருக்கிறது. மேலும் கூடுதல் விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் பார்த்திபன். வணக்கம் பார்த்திபன். பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி வான் பகுதிகளில் பாதுகாப்பு அமைப்புகள் இன்னும் தயார் நிலையில் தான் இருக்குது. ஒரு புறம் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக இந்திய ராணுவம் ஜெய்ஹிந்த், நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது பஹல்காம் தாக்குதலுக்கு எதிராக அப்படின்னு ஒரு பதிவிட்டிருக்காங்க. இந்த தாக்குதல் எப்படி அரங்கேற்றப்பட்டது? அதாவது ஏவுகணை தாக்குதல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது பாகிஸ்தானுடைய பிரதமரும் அதை ஆமோதித்திருக்கிறார். 5 இடங்களில் ஏவுகணை தாக்குதல் அரங்கேற்றிருக்காங்க. இது ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி இல்லை. இது குறிப்பாக பயங்கரவாதிகளுடைய முகாம்களை குறிவைத்து தான் இந்த தாக்குதல் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்கள் என்ன பார்த்திபன்? வணக்கம் ஜெபஸ்டின். ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரை இந்தியாவும் மறக்காது, பாகிஸ்தானும் அதை மறக்காது என்பதை நம்ம இந்தியா இப்போ உறுதிப்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு தாக்குதலின் வீரியம் பாகிஸ்தான் மறக்க முடியாத அளவுக்கு செய்திருக்கிறோம். சரியாக இரவு 1:44 மணி அளவுல இந்திய பாதுகாப்புத்துறை தரப்புல இருந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் ஒண்ணு வெளியாகுது. அதுலதான் இந்த தாக்குதல் பத்தி குறிப்பிடுறாங்க. அதுல என்ன குறிப்பிட்டிருந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, சற்று நேரத்திற்கு முன்பு இந்திய பாதுகாப்பு படையினர் தரப்புல இருந்து ஆபரேஷன் சிந்தூர் என்ற ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்றும், இதன் காரணமாக பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு காஷ்மீர், பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள், அதையும் தாண்டி பாகிஸ்தானின் பகுதிக்குள்ளேயே இந்த தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன. 9 இடங்கள் டார்கெட் செய்யப்பட்டு அந்த இந்திய மண்ணிலிருந்தே இந்த தாக்குதல் அரங்கேற்றப்பட்டிருக்கின்றன என்பதும் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இது பாகிஸ்தானின் ராணுவ தளவாடங்களோ இல்ல பொதுமக்கள் மீதோ நடத்தப்பட்ட தாக்குதல் கிடையாது. அங்க தீவிரவாதிகளுடைய உறைவிடமாக கருதப்படக்கூடிய இடங்கள் மீது மட்டும் கணக்கச்சிதமாக திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல். அது மட்டும் இல்லாம கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி பஹல்காம் தீவிரவாத தாக்குதல், 25 இந்தியர்கள் மற்றும் ஒரு நேபாளி ஒருத்தரோட உயிர், மொத்தம் 26 உயிர்களை பலி கொண்ட அந்த பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருப்பதாக அந்த அறிக்கையும் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில இது தொடர்பாக பாதுகாப்புத்துறை தரப்புல இருந்து சில விளக்கங்களும் முதற்கட்டமாக கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா பிரீஃபான ஒரு விளக்கம் இன்று காலை 10 மணி அளவுல பத்திரிகையாளர்களை சந்தித்து வழங்கப்படும் விரிவான தகவல்கள், என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில குறிப்பிட்ட சில தீவிரவாத குழுக்கள் அப்படின்னும் போது இந்த ஜெய்ஷ் முகமது, இந்த மாதிரியான அமைப்புகள் தான் டார்கெட் பண்ணப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில 9 இடங்கள், அதுலயும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கா இருக்கட்டும், இதெல்லாம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்த மாதிரி பகுதிகள்ல தான் நடத்தப்பட்டது. இந்த முறை 3 வெவ்வேறு பகுதிகள், அதுல 2 பகுதிகள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்னாலும் ஒரு பகுதி இங்க பாகிஸ்தான் நாட்டின் உள்ளே இருக்கக்கூடிய, பாகிஸ்தான் நாட்டின் பஞ்சாப் பகுதியின் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பவல்பூர் என்ற இடத்தை வரைக்குமே கூட தாக்குதல் நடத்தியிருக்கோம். அதுவும் இந்திய மண்ணிலிருந்தே இந்த தாக்குதலை ஏவுகணை மூலமாக நடத்தி முடித்திருக்கோம். அது மட்டும் இல்லாம மீண்டும் ஒரு விஷயத்த மினிஸ்ட்ரி தரப்புல இருந்து உறுதிப்படுத்திருக்காங்க, கிளாரிஃபை பண்ணிருக்காங்க. பாகிஸ்தானின் ராணுவ தளவாடங்கள் மீது எந்த ஒரு தாக்குதலையும் மேற்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல அங்க இருக்கக்கூடிய தகவல்கள், அங்கிருந்து வரக்கூடிய சில தகவல்களும் பாத்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னா, இந்தியாவுடைய 2 போர் விமானங்களை நாங்க சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல்கள் அந்த நாட்டு ஊடகங்கள்லயும் செய்தி வெளியாக, சில காட்சிகளும் வெளியாகப்பட்டது. ஆனா இங்க இந்தியாவில் ஏற்கனவே ஏற்பட்ட ஒரு விபத்து சம்பவம், இந்த போர் விமான பயிற்சியின் போது ஏற்பட்ட விபத்து சம்பவத்தோட காட்சிகளை வச்சுதான் அந்த மாதிரி பொய்யான தகவல் பரப்பிட்டு வருது அப்படின்னு அவங்க பாகிஸ்தான் தரப்புல இருந்து பரப்பப்பட்டதும் தவறான தகவல் அப்படின்றதும் தற்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நிலையில பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி, நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது, ஜெய்ஹிந்த் என்று அதிகாரப்பூர்வமான ஒரு தகவலை இந்திய ராணுவமும் எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருந்ததை நம்மால பார்க்க முடிந்தது. தொடர்ந்து இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயர் தான் தற்பொழுது எக்ஸ் தளம் உள்ளிட்ட பல்வேறு சமூக வலைதளங்களிலும் ட்ரெண்ட் ஆகி கொண்டிருப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் பாகிஸ்தான் தரப்புல இருந்து இது தீவிரவாதிகளுக்கு எதிரான, தீவிரவாதிகளோட உறைவிடத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் நம்ம தரப்புல சொன்னது, பாகிஸ்தான் தரப்புல பொதுமக்கள் சிலரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை பாகிஸ்தான் தரப்புல இருந்து முன் வச்சிருக்காங்க. ஆனா இது பத்தின அதிகாரப்பூர்வமான ஒரு முழுமையான தகவல் இப்போ வரைக்கும் வரல. ஆனா பாகிஸ்தான் தரப்புல இருந்து இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நேரத்துல நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் என்பது கோழைத்தனமானது, இதற்கு எப்போ எங்க பதிலடி தர முடியும்னு நாங்க பொறுத்திருந்து இதை செயலாற்றுவோம் அப்படின்னு ஒரு
என்ன சொல்றது, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டோன்லயே அந்த அறிக்கை வெளிவந்திருக்கிறது. தக்க பதிலடி கொடுக்கப்படும் பாகிஸ்தான்ல இருந்து சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல எல்லை கட்டுப்பாட்டு கோட்டிலுமே கூட இரு தரப்பிலும் தற்பொழுது மோதல்கள் தீவிரமாகி கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஆனா இது பத்தின இந்த நடவடிக்கை எப்படி ஆரம்பிச்சது, எப்படி நிறைவேற்றப்பட்டது, இந்த மாதிரி தகவல்கள் எல்லாமே ஒரு பிரீஃபான ஒரு பத்திரிகை சந்திப்பின் போது வெளியிடப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் இது சம்பந்தமாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புமே தன்னோட கருத்தை பதிவு பண்ணிருக்காரு. இது எதிர்பார்க்கப்பட்டதுதான், ஆனா இது ஒரு அமைதியான முறையில முடியணும்னு தான் நான் நம்புறேன். அவங்க ரெண்டு பேருக்குள்ளார ரொம்ப நாளாவே சண்டை நடந்துட்டு இருக்கு. ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இது இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு. ஒரு வழியா அது அமைதியில முடியணும்னு தான் நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை அவரும் பதிவு பண்ணிருக்காரு. தொடர்ந்து நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் இன்னும் சில பிற அமைச்சர்களுமே கூட இந்த ஆபரேஷன் சிந்தூர் குறித்து இது வெற்றிகரமாக தீவிரவாதிகளுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாகவும் எக்ஸ் உள்ளிட்ட பல்வேறு சமூக வலைதளங்களில் பதிவு செய்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால பார்க்க முடிகிறது. ஜெபஸ்டின், பார்த்திபன், இந்த பதற்றம் எப்போ தனிய வாய்ப்பு இருக்குது? ஏன்னா பதில் தாக்குதல் நடத்த சரியான நேரத்தை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாகிஸ்தான் பிரதமர் அறிக்கை வெளியிட்டிருக்கதா நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க. இந்த பதற்றம் எப்போ தனிய வாய்ப்பு இருக்கிறது? தற்போதும் பீரங்கி தாக்குதல் எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் நடத்தப்படுதா ANI செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்க ஒரு தகவலை. பதற்றம் இப்பொழுதுக்கு குறைய போறதில்லை. ஏன்னா இன்னைக்கு மாக் ட்ரில், அதாவது இந்த போர் ஒத்திகை நடத்த போறோம் அப்படின்னு ஒரு விஷயம் தான் இந்தியா தரப்புல இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. சோ எல்லாருமே அதுக்காக தயாராகிட்டு இருந்த கூடிய நிலையில நள்ளிரவு நேரத்துல இப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்படும்னு யாருமே எதிர்பார்க்கல இங்க நம்ம தரப்புல இருந்து. ஆனா இத வெற்றிகரமாக இந்திய ராணுவம் அதோட இந்திய விமானப்படையின் உதவியோட இது எல்லாமே இணைந்து நம்மளுடைய பாதுகாப்பு துறையில இருக்கக்கூடிய முக்கிய அந்த 3 பிரிவுகளுமே இணைந்து இந்த தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காங்க. அப்கோர்ஸ் இது எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில ஏற்கனவே பாகிஸ்தான் கடந்த 12 நாட்களுக்கும் மேலாக தொடர்ந்து அவ்வப்போது தாக்குதல் நடத்திக்கிட்டு சீஸ்ஃபயர் வயலேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ இந்தியா நடத்திய இந்த தாக்குதலுக்கு அப்புறம் மீண்டும் அந்த இடத்தில் பதற்றம் அதிகரித்திருக்கிறது. அடுத்து என்ன வேணா நடக்கலாம் அப்படின்ற ஒரு சூழல் தான் போயிட்டு இருக்கு. இது இன்னும் ஒரு கடுமையான போரா எஸ்கலேட் ஆகுமா, இல்ல வேற ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படின்றத பாகிஸ்தான் தரப்புல இருந்து அடுத்து அவங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கன்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். அதே நேரத்தில் பாகிஸ்தானுடைய வான்வெளி பரப்பு கிளியர் பண்ணப்படுறதாகவும் ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கிறது. நிறைய விமானங்கள் கேன்சல் பண்ணப்பட்டு திருப்பி விடப்படுகின்றன. இந்த மாதிரியான தகவல்களும் வந்து கொண்டிருக்கிறது. பட் தி ஆக்ஷன் இஸ் கோயிங் ஆன். இப்போதைய சூழல்ல எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுல பரபரப்புக்கு பஞ்சமில்ல, பதற்றம் குறைவதற்கு வாய்ப்பில்லை, தற்பொழுது அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. நன்றி பார்த்திபன், உங்களுடைய விவரங்களுக்கு. ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் மீது இந்திய ராணுவம் பதில் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. பஹல்காம் தாக்குதலுக்கு நீதி நிலைநாட்டப்பட்டதாகவும் ஜெய்ஹிந்த் எனவும் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறது இந்திய ராணுவம். குறிப்பாக ஏவுகணை தாக்குதலை அரங்கேற்றியிருக்கிறது இந்திய ராணுவ தரப்பினர். குறிப்பாக 9 இடங்களில் இந்த தாக்குதல் நடத்தியதாக இந்திய ராணுவம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருப்பினும் 5 இடங்களில் தாக்குதல் நடத்தியிருப்பதாக பாகிஸ்தானுடைய பிரதமர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக எல்லையில் மிகுந்த பதற்றம் காணப்படுகிறது. இந்த சூழ்நிலை கொண்டு 10 மணி அளவில் இது தொடர்பான முழு விவரங்கள், அதாவது ஆபரேஷன் சிந்தூரில் என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது, எத்தனை இடங்களில் தாக்கப்பட்டது, எந்தெந்த இடங்களை குறிவைத்து தாக்கப்பட்டது போன்ற பல்வேறு விவரங்களை இந்திய ராணுவ தரப்பில் மற்றும் உள்துறை மற்றும் ராணுவ முப்படைகளுடைய தளபதிகள் செய்தியாளர்களை சந்தித்து விளக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் காலை 11 மணி அளவில் நடைபெற இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கிறது. அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்க போகுது, பதில் தாக்குதல் எப்போ நடத்தப்படும், தொடர்ந்து எல்லையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு, வான் பரப்பிலும் விமானப்படையினர் பதிலடியை எதிர்கொள்வதற்காக ஆயத்த நிலையில் இருக்கிறார்கள். ஒருபுறம் காஷ்மீர் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் பீரங்கி தாக்குதல் நடத்தப்படுவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை எதிர்த்து இந்திய ராணுவ தரப்பில் பதில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பொதுமக்களையோ மற்றும் பாகிஸ்தானுடைய ராணுவ தளவாடங்களை குறிவைத்து இந்த ஏவுகணை தாக்குதல் நடத்தப்படவில்லை என்பதை இந்திய ராணுவம் தரப்பில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாத மற்றும் தீவிரவாத முகாம்களை குறிவைத்து தான் இந்த தாக்குதல் நடத்தி இருப்பதாக இந்திய ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களும் ஒரு
ஒரு ஃபிகர் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மணி அளவில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தான் இது தொடர்பான அனைத்து தகவல்களும் என்ன மாதிரியான தாக்குதல் நடத்தப்பட்டது, எந்தெந்த இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டது போன்ற விவரங்கள் எல்லாம் தெரிய வரும். பொறுத்திருந்து பார்க்கலாம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.